தேவையில்லையா பீஸ் நிறைய எங்க கைப்பு வயசா கைப்பு தெரியல. நேற்று வெளியே போனான், காலையிலே போயிட்டானே. ஆமாம், நேற்று வேலைக்கு கூட வரல, அவன் போயிட்டான். நேற்று வேலை செஞ்சா அப்படின்னா பண்டிகை எப்படி கொண்டாடுறது? நேற்று நிறைய இது நான் ஆட்டினேன். காலைல நேற்று நைட்டு போயிட்டே வந்தேன். காலைல வந்துட்டு சொல்லிட்டு அப்படியே போனோம் தானே. சாயங்காலம் 5 மணி தான் வந்தேன். எவ்வளோ ஆடுன்னு நேற்று எத்தனை கோடி சொன்னாங்க டிவியில் ஆடு வெட்டிக்கு எத்தனை கோடி வெட்டிக்கிறோம் விற்பனை பண்ணியிருக்காங்க. கிட்டத்தட்ட 35 ஆடுனேன். நீ வெட்டினியா? ஆமாண்ணே, நான் கறி வெட்டுற கடையில் தான் வேலை செஞ்சேன். ஒரு ஆடு வெட்டினா அதான் முருகன் அண்ணன் கூட வளர்ந்தாரு. அவன் புரியாத பையன். ஒரு ஆடு வெட்டினா எவ்வளோ? ஆடு பொத்துனாரு குத்து மதிப்பா ஒரு 20 ஆடு லாஸ்ட்டாக போகலாம். அதெல்லாம் நம்மளுக்கு தெரியாது. ஆனால் ஒரு ஆளுக்கு எனக்கு எவ்வளோ கிடைக்கும்னா, ஒரு ஆடுக்கு 200 ஒரு ஆடுக்கு 200ரூவாலேருந்து 300 கிடைக்கும். நேற்று வந்து ஆயிடுச்சுண்ணா 6000 கிட்ட வந்து அவர் ஃபோன் பண்ணால் போய் காசு வாங்கிட்டு. நீங்கள் சொன்ன மாதிரி வீட்டில் இருந்துருந்தா பிரியாணி சாப்பிட்டுருந்தா கட்டிருக்குமா காசு? எனக்கு ஒரு நம்பர் இருக்காரு. ஒரு 1.5 கிலோ கறி இருக்கு, நான் கொடுத்தாரு. ஆட்டுக்கறியா? திருப்தியாக சாப்பிட்டேன் நான். எனக்கு வருஷம் தருவாங்க. போட்டுறியா? போடலாமா? போட்டு இந்த பிரிவில் இனி கிடையாது. அதனால தான் எவ்வளோ எப்போ